எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஆடு மேய்க்க வந்தாச்சுங்க. நம்ம எப்போதும் மேய்க்கிற இடத்துக்கு இல்லைங்க, இன்றைக்கி வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க எந்த இடம், எங்கே மேய்க்கிறோம், யாரெல்லாம் வச்சு மேய்க்கிறோம்னு சொல்லுறேன். இந்த காடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போகிறதுக்கும் பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த காட்டில் தான் இப்போது அத்தை மாமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மேய்க்கிற செம்மறி ஆடு அத்தை மாமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க. இன்றைக்கி அத்தை மாமா கொஞ்சம் வெளியில் போனதுனால நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, அது வரைக்கும் நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கலான்ட்டு எல்லா ஆட்டையும் இங்கே பிடிச்சிட்டு வந்தோங்க. பார்த்தீங்கன்னா ஆடு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஆடு மாடு செம்பிலிக்குட்டி எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல மேய்க்கலான்ட்டு பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து சும்மா புல் மட்டும் நிறையா இருக்கும், ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம், மற்றபடி வெள்ளாமலாம் வச்சு எடுக்க முடியாது. நான் ஃபோனை எடுத்துகிட்டு வரவும் ஆடெல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுது அங்கே இங்கேயும். அதனால் நான் இங்கேயே நின்று ஆட்டில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம குத்தகை தோட்டத்தில் ஆடு மேய்க்கிற வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆனால் அந்த தோட்டத்துக்கும் இந்த தோட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அங்கே ஃபுல்லாக கம்பி வேலி, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், அது பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். கம்பி வேலி இருக்கிறதுனால முட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறதுனால ஆடு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஆள் நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். மெயின் ரோட்டுக்கெலாம் ஓடிடும் ஆடு. மாடு ரெண்டுத்தையும் இங்கே பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க. மாடும் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது, பிடிச்சி வைக்கவே முடியல இந்த கருப்பு மாட்டை. அதுக்காக தான் நான் காலில் அன்னங்கால் மாதிரி போட்டு விட்டுட்டேன். இப்படி கட்டி வச்சிட்டோம்னா மேயும் நல்லா, ஆனால் ஓட முடியாது. நம்ம செவள மாடு அந்த அளவுக்கு ஓடாதுங்க, ஆனால் இது பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. கம்பி வேலி இல்லாதனால அங்கேயும் ரோட்டுக்கே ஓடிடுது. செவள மாடு அப்படி இல்லைங்க, கம்முன்னு மேய்ஞ்சிக்கும். அது நம்ம சவுண்டு விட்டோம்னா அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாது. ஆனால் நம்ம கருப்பு மாடு பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கம்முன்னு மேயாதான் எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மாட்டு இந்த மாட்டையும் பாருங்கள், அது பாட்டு கம்முன்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாடு பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் லைட்டாக தான் கயிறு போட்டு கட்டி விட்ருக்கேன், அப்பயுமே அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எப்படியோ இன்றைக்கி எல்லா மாட்டையும் பார்த்துட்டு ஆட்டையும் பார்த்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகலான்ட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோங்க. யாருக்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். யார் வீட்டிலலாம் ஆடு மாடு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஆடு மாடுனா ரொம்ப பிடிக்குங்க. பொதுவாக விலங்குகள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுவும் ஆடு மாடுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆடு மாடு வளர்க்குறது ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது தாங்க ரொம்ப கஷ்டமான வேலையே. நம்ம ஒரு ஆட்டை வாங்கி அதை மேய்க்கும் போது தான் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட கஷ்டமே நமக்கு தெரியுது. நான் கடையாடெல்லாம் பார்த்துருக்கேன், மேய்ச்சிருக்காங்க, ஆனால் ஜாலியாக மேய்க்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு ஆடு வாங்கி அதை மேய்க்கும் போது தான் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. 50 செம்பிளி ஆட்டை ஒரு ஆள் மேய்ச்சிடலாம் போலங்க, ஆனால் 10 வெள்ளாடை வச்சு என்னால் மேய்க்கவே முடியலங்க. அந்த ஓட்டம் ஓடுது. நம்ம செம்பிளியாடே பரவாயில்ல போலங்க, கம்முன்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த வெள்ளாடு அங்கே ஏறுது இங்கே ஏறுது, இந்த கொடியை பிடிக்குது அந்த கொடியை பிடிக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, இங்கே 2 ஓடுது அங்கே 2 ஓடுது, எதை பிடிக்கிறது எதை கட்டுறதுனே தெரிலங்க. இன்றைக்கி பூரா அலைச்சலாகவே இருக்குது. ஆனால் செம்பிளி குட்டி பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கேயுமே போகலைங்க. ஒரு இடத்துல மேயுது, அடுத்த இடத்துல மேயுது, அப்படி அப்படியே அங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வெள்ளாடு ஓட்டமாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி போட்டு வாங்கணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. பத்தாததுக்கு இன்றைக்கி என் பையனை வர தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவன் ஆட்டையவே மேய விட மாட்டேங்கிறா, கீழே பூரா முள்ளாக கிடக்குது. அவனை இறக்கி விட்டால் செருப்பும் போட்டிருக்கான், இருந்தாலும் இறக்கி விட்டால் முள் குத்திடுன்ட்டு இறக்கியே விடுறதில்ல. குடுகுடுன்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஆட்டையே மேய விட மாட்டேங்கிறான். நான் இது தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு தான் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி வெள்ளாடை மேய்க்கிறதா, செம்பிளி ஆடை மேய்க்கிறதா, மாடை மேய்க்கிறதா, இல்லை என்னோடய பையனை மேய்க்கிறதான்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுங்க. அந்தளவுக்கு எல்லோரும் இன்றைக்கி நமக்கு டஃப் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன வேணால் டஃப் கொடுங்கடா, நான் உங்களை 5 மணி வரைக்கும் இங்கே மேய விட்டுட்டு தான் பிடிச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை மாடு தம்பி எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருக்கோங்க. நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க, அங்கே தான் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக ஆடெல்லாம் போய்கிட்டு இருக்குது. நான் செல்லு எடுக்கவும் எல்லாம் பயந்துக்கிட்டு நின்றுச்சு, இப்போது எல்லாம் நல்லா போய்கிட்டுருக்கு. ஆனால் நம்ம விளையாட அப்படி கிடையாதுங்க, நம்ம என்ன கற்றுனாலும் அது பாடு போய்கிட்டே இருக்கும். நீ முடிஞ்சால் வந்து புடி அப்படிங்கிற அளவுக்கு அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம செம்பிளி ஆடு பிரச்சனையே இல்லைங்க. அத்தை மாமா ஒரு சவுண்ட் விட்டால் போதும், அந்த ஆடு எங்கே இருந்தாலும் கரெக்டாக அந்த இடத்துலையே நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த காலையில் 10 மணிக்கு கொண்டுட்டு வந்து விட்டாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த செம்பிளி குட்டியெல்லாம் இங்கே தாங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். எந்த இடத்துக்குமே போகாது, ரோட்டுக்கெலாம் போகவே போகாது. ஆனால் நம்ம வெள்ளாடு 1 மணி நேரம் இங்கே கூட வச்சு மேய்க்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்குது. என்னோடய பையனும் பாருங்கள் ஆட்டை மேய்க்க விடாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான், மாட்டு பின்னாடியே மேயவே விட மாட்டேங்கிறான். நம்ம கருப்பாடை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எங்கே செம்பிளி ஆடை காணோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோங்க. செம்பிளி ஆடு மாடு எல்லாம் இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் வச்சு மேய்க்கவே முடியல, அதனால் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேங்க. இப்போ அவங்க வந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆடு மாடு எல்லாத்தையும்.
நம்ம வெள்ளாடுகள் எத்தனை ஆடு இருக்குது, எவ்வளவுக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கான பதில் சொல்கிறேன். நம்மக்கிட்ட 7 பெரிய ஆடு, 7 குட்டிகள் இருக்குங்க. எல்லாமே சேர்த்து நாங்கள் 70,000 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போதைக்கு நாங்கள் எந்த தீவனம், அடர் தீவனம் எதுவுமே கொடுக்கலங்க. மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாங்கி 1 மாதம்தான் ஆகுது. அதனால் மேய்ச்சல் கொடுத்து பழகிட்டு இருக்கோம். எந்த அடர் தீவனமும் இப்போதைக்கு நாங்கள் தரல. கண்டிப்பாக தந்தோம்னா அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத. நம்ம ஆடுகள் எல்லாமே ரொம்ப இள ஆடுகள் தாங்க. 1 ஈத்து 2 ஈத்து போட்ட ஆடுகள் தான். அந்த குட்டி எல்லாமே இந்த பெரிய ஆடுகள் போட்ட குட்டி அதை தான் வச்சுருக்கோம். மணி ஆயிடுச்சுன்ட்டு ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு தண்ணி காட்டலான்னு பிடிச்சிட்டு வந்துட்டோங்க. நம்ம செம்பிளி ஆடு அங்கே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அத்தை வந்துட்டாங்க. அதனால் ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். செம்பிளி குட்டி எங்கேயே விட்டுட்டு போகிறோம். அத்தை பார்த்துப்பாங்க செம்பிளி குட்டியை. நம்ம இந்த ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு போய் பட்டிக்குள்ளே விட்றதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுங்க அந்த ஆடு. இங்கே பாருங்கள் எங்கெங்கே ஏறுதுன்னு. என்னால் ஆட்டை வச்சுக்கிட்டு பையன் வேறு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிக்கிறதா மாட்டை பிடிக்கிறதா ஆட்டை பிடிக்கிறதானே தெரியல. எங்கள் வீட்டுக்காரங்க வர என்னை திட்டிக்கிட்டே பின்னாடி அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட போக மாட்டேன்ட்டு ஆட்டை முடுக்கிறேன்னு சொல்லி இங்கே பாருங்க ஆட்டெல்லாம் முடுக்க விடுறான். ஆனால் ஆட்டை முடுக்கி முருங்கை மரத்தில் கூட்டிக்கிட்டு இருக்கானே தவிர நேராக பிடிச்சிட்டு போக மாட்டேங்கிறான். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.